வணக்கம் ஐயா. நீங்க நிறுத்திடுங்க சும்மா. சார் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். நாலாவது சொல்லுங்க. இன்னைக்கு என்ன புத்தகம் படிச்சீங்க? கடகடன் சத்தம் வருது, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. கடகடன் சத்தம். இங்க அவங்க அவரை காட்டுங்க. சார் ஃபேனு தான் ஏங்க, இந்த உங்களை பார்க்கணுங்க. அங்க மெதுவா இருந்தீங்க, மெதுவா இருந்தீங்க. அவர்கிட்ட கொடுங்க. இந்தா கொடுக்க. தூக்குங்க. இருங்க வர. தெரியுது இல்ல? அந்த தெரியுதா சார்? இவங்க முகம் தெரியுதா? டியூப்லைட் பார்த்து உட்காருங்க. டியூப்லைட் இருக்கு, அதை பார்த்து உட்காருங்க. டியூப்லைட் பார்த்து திரும்புங்க. லைட்டை பார்த்து திரும்புங்க. லைட்டை பார்த்து திரும்புங்க. அப்படியே திரும்புங்க. லைட்டை பார்த்து திரும்ப சொல்றாங்க. இப்படி சேர்ல உட்காருங்க. வெளிச்சம் மூஞ்சில பட்டத்தான் தெரியும். உங்க தலைக்கு பின்னாடி வெளிச்சம் அடிக்குது. இப்ப வெளிச்சம் தெரியுது. அப்படியே ஆடாம வச்சுக்கோங்க. மேசை மேல வச்சுக்கோங்க. அப்படியே கையில அப்படியே ஆடாம பிடிச்சிக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க எத்தனை தடவை வேலைக்கு போனீங்க? 7 தடவை. எலும்பு 7 தடவை. அப்ப நேற்று 2 முறை நல்லா அந்த விளக்கெண்ணெய் கொடுத்துருக்கிறேன், எண்ணெய் கொடுத்துருக்குறேன். அப்போ கரைச்சி வெளியே தள்ளுது. அந்த புண்ணெல்லாம் அப்படியே அந்த உள்ள இருக்க அவ்வளோ விஷம், அந்த அமிலமெல்லாம் போயிடுச்சுன்னு சரி, உள்ள அந்த அமிலம் எரிச்சல் பூரா போயிடணும். அது போயிடுச்சுன்னா அப்படி தானா குறைஞ்சிடும். உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த மருந்து மாத்திரை உள்ள வச்சிருக்கிறீங்க. பழைய மருந்து ஆளை கொள்ளுது. அந்த பழைய மருந்து போல எடுக்கணும். எத்தனை வருஷம் மருந்து சாப்பிட்றீங்க? அது 20 வருஷம் 25 வருஷமா சுகருக்கு சாப்பிடுதாங்க. அதுக்கு முன்னாடி சுகருக்கு முன்னாடி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த 30 வருஷம்னு வச்சுக்கலாம். 30 வருஷமா சாப்பிட்ட விஷம் பூரா எல்லா உறுப்பையும் நுரையீரல பாதிச்சிருச்சு. என்னது? நுரையீரல பாதிச்சது. உள்ள இருக்க எல்லா உறுப்பும் பாதிச்சு. இன்னும் என்ன, அந்த கல்லீரல் வீக்கம் இல்லாம இருக்குது. நல்லா தப்பிச்சிட்டாரு. கல்லீரல் கெட்டு போயிருந்து இந்நேரம் சவுண்டி அடிச்சிருக்க வேண்டியதை நேரம் பாடைக்கு சொல்லியிருக்கணும் இந்நேரம். கல்லீரல் வந்துச்சுன்னா கல்லீரல் வந்து நல்லா இருக்கு. அப்ப அந்த வலது பக்கம் வழி இல்லை, இடது பக்கம் வழி இல்லை, தப்பிச்சிட்டாரு. இந்நேரம் இவ்வளவு மருந்து மாத்திரை தின்னுருந்தா இந்நேரம் கல்லீரல் கெட்டு போயிருக்கணும். இடது பக்கம் வந்து வலி வந்திருக்கும். இடது பக்கமும் வலி இருக்கணும், வலது பக்கமும் வலி இருக்கும். வலி கொள்ளுன்னு வீங்கிருச்சுன்னா அவ்வளவுதான். எந்த மருந்து மாத்திரைங்க. இப்ப இது வந்து கரைச்சி எடுக்கணும். இப்ப என்ன மணி? இப்ப 8 ஆச்சு. என்ன கொடுத்தீங்க? ஏதாவது இப்ப காலையில ஒண்ணு கொடுத்தீங்க, அருமையா கொடுத்துருப்பீங்க. அப்ப சாயங்காலம் அதை சாப்பிட்டாரா? என்னதாவது கொடுத்தீங்களா? அது வேண்டான்ட்டாரா? அவ்வளவுதான். அவ்வளவு ஒண்ணும் தேவையில்லை. பசியும் இல்லை, மயக்கம் இல்லை. பசியில வேணும்னா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நல்லா குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் சுடு தண்ணியில குளுக்கோஸ் போட்டுங்க. சுடு தண்ணியில குளுக்கோஸ் போட்டுங்க. ஆமா, 2 நல்லா 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுங்க. எலுமிச்சை பழம் ஒண்ணா புழிஞ்சுங்க. சாப்பிட்றதுக்கு சூடா சாப்பிடுங்க. சாப்பிட்டா சரியா போயிடும். புரியுதா? எப்பப்ப பசி வருதோ அப்பப்ப குளுக்கோஸ் சாப்பிட்டீங்கன்னா இப்ப நுரையீரல இருந்து விரிச்சு விடணும். நுரையீரல வந்து சளி ஏறாம பாத்துக்கணும். அப்ப நம்ம சளி குறைந்த உணவு தான் கொடுக்கணும். சளி இதுவரைக்கும் நீங்க தின்னது போற அந்த 75 வருஷம் தின்னது போற வழக்கத்தின்காரங்க எல்லாரும் திங்கிறாங்க, நானும் திம்பேன். அப்படி தின்னு மாட்டிட்டு எல்லாம் கெட்டு போய் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுவாசம் அப்படியே வந்துகிட்டு இப்ப சளி அந்த மலத்திலேயே போகும். பச்சையா மஞ்சள் நாளைக்கு சளியா போகும் பாரு. கொஞ்சம் மேல தூக்கி பிடிங்க. சளியா போகும். அந்த பீச்சு போய் நாத்தை கபிச்சு நாத்தை தாங்க முடியாது. அவ்வளோ நாற்றத்தோட போகும். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க, கேமரா தூக்குங்க. பூபதி கொஞ்சம் தூக்குங்க. பூபதி ராஜேந்திரன் மூஞ்சியில வடியும். அந்த புதப்ப மூஞ்சி வடிச்சிருக்குதா? கொஞ்சம் வடிச்சிருக்குது. எப்படி மூஞ்சியில வடிஞ்சு அப்படியே நேரா வந்து புதன்னு இருக்கக்கூடாது. அப்படியே சப்புன்னு ஆயிரணும். மூஞ்சியில அப்படி ஆயிரணும், சப்புன்னு ஆயிரணும். வயிறே இருக்கப்படாது. இப்ப வயிறு குறைஞ்சி நல்ல வேலை வயிறு சுருங்கிட்டு வருதுங்களா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ, மொத்தத்துக்கு 1 கிலோ. 1 கிலோங்கிறது உள்ள இருக்கிற பழைய பழைய நாற்றம், பழைய கழிவு, பழைய மலம், பழைய பீ இதெல்லாம் கரைஞ்சு கரைஞ்சு வருது. அத்தனை நீ ம், தின்னதனுடைய மருந்து. நீ தின்ன மருந்து, மாத்திரை, ஸ்டீராய்டு இதெல்லாம் வெளியே எடுக்கணும். இது இப்ப ம், என்ன தெரியுமா? நீர்ப்பயிற்சி செய்யறப்ப அந்த பழைய மருந்தெல்லாம் வாய்க்கு வரும். வாய்க்கு வந்ததை நாம் என்ன பண்ண, இறப்பை வரைக்கும், இறப்பை பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடணும். வாய்கள் என்ன போடுறோம், இந்த மாதிரி எது கீரை, காய்கறி, சோறு, கீரை சோறு, அப்புறம் வந்து பீட்ரூட் தோசை இப்படிலாம் வச்சு 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 இடையில தண்ணீர், பக்கப்புற நீராகாரம் ஒருவேளை இப்படி இல்லை பண்ண என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்ப்பயிற்சி பண்ணும் பொழுது தான், அந்த 6 மணி நேரம் நீர்ப்பயிற்சி பண்ணும் பொழுது தான் உள்ளே இருக்கிற பழைய விஷயத்தை, அந்த பழைய விஷயம் தான் ஆனா கொள்ளுது. அந்த பழைய விஷயம் வந்து புது புது நோய்கள் உண்டாக்கிட்டே போகும். புது புது நோய்கள் ம். உண்டாயிட்டு போகணும். கணைய நோய், ஆஹ் ம், பழைய மருந்துகள் உள்ளே தங்கி நோய்கள் வந்து மருந்தை குணமாக்காது. நோய்கள் என்ன பண்ணும்னா ம், பக்க விளைவை அழித்து வைக்கும். ஏதாவது இப்ப உள்ள வந்து இப்ப நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் வேற ம், ஏதாவது சொல்லுவீங்க, ம். இங்க வலிக்குது அங்க வலிக்கும்பாங்க. அந்த அந்த நோயை குணமாக்க முடியாது. அப்புறம் பார்த்தா 25 வருஷம் மாத்திரை சாப்பிடறாள், ஏன் குணமாகல? அப்ப நோய் குணமாகலைன்னு அர்த்தம் என்னது? நோய் குணமாகல. அப்ப நோய் குணமாகத்தான் நீங்க வைத்தியம் பண்ணிருக்கீங்க. இப்ப நோய் குணமாயிட்டே வரும். இப்ப நோய் வந்து குணமாயிட்டே வரும். ம், அந்த வயிறு எப்படி சுருங்குதுன்னா, உள்ளே சேர்ந்து விட்ட விஷம் தான் ஒரு போலி எடையை காட்டுது. நிரந்தர எடை வர்றதுக்கு உண்மையான எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். உண்மையான அதுதான் சரி உண்மையான சரி. எடை. அதுதான் அது ம், சமமான எடை. ம், அந்த எடைக்கு கீழே கீழே குறையக்கூடாது. அந்த எடை அது தானாவே நிற்கும். அந்த உள்ள இருக்கிற அசுத்தம் ம், இருக்கிற வரைக்கும், மருந்தினால் ஏற்பட்ட அசுத்தம், உணவினால் ஏற்பட்ட அசுத்தம், பழைய இதெல்லாம், அப்புறம் ம், பழைய மருந்து, பழைய ஸ்டீராய்டு, ம், அப்புறம் ஆன்டிபாடி, ஆன்டிசெப்ட், இந்த மாதிரி நிறைய மருந்து கொடுத்துருப்பீங்க. கீழே விழுந்தது, அடி வாங்கினது, எத்தனைக்கு மருந்து கொடுத்துருப்பீங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, அது ஆமா. உள்ள உட்காந்து ம், பல நோய்களுக்கு ம், காரணமாக ஆயிடுது. அதாவது ஒரு நோய் கொடுத்தீங்க, நீங்க அது பல நோயா மாறிடுது. அதனால எல்லா உறுப்பும் கெட்டு போச்சு. இப்போ ம், திருப்பி நம்ம பழையபடி நீங்க ஆசையா, நீங்க உடம்பு தனி, உடம்பு வேற மனது வேற. உடம்பு வேற மனது வேற. உடம்பு வந்து ஒரு கருவி, உடம்பு ஒரு மெஷின், ம், உடம்புங்கிறது ஒரு கருவி. நீங்க நினைக்கிறதெல்லாம் உள்ள ம், போட்டீங்கன்னா ரிப்பேர் ஆயிரும். என்னது? ம். அவர் ரிப்பேர் தின்னாரா, ஆயிரும். திங்கலையா, அது திங்கலையா, இதெல்லாம் இதை தின்னுதான் அவர் கெட்டு போச்சு. தின்னுதான் ம், ம். கெட்டு போச்சு. இந்த கெட்டு போனங்காட்டி தான் திங்கிறத விட்டுட்டு, நான் திங்கிறத விட்டு 25 வருஷம் ஆச்சு. எவ்வளவு? 25 வருஷம் ஆச்சு. ஆஹ் புரியுதுங்களா? ம், இப்ப எனக்கு வயது இப்ப இந்த 67 வயசு. என்னோட யாரும் கோபியில போட்டி போட முடியாது. புரியுதா? ம். ம். இதெல்லாம் நான் செய்தா அதான் உணவு இல்லாமல் வாழும் கதை. உணவு இல்லாமல் சரி சரி. வாழ்றது எப்படி? உணவு உண்ணாமல் ம், வாழ்றது. இல்லாம இருக்கும் பொழுது உடம்பு தனக்கு மருத்துவரா மாறுது. உண்ணும் பொழுது நீங்க எதை வேணா உண்ணுக்கலாம். ஆனா உன்னைய திங்கறத பத்தில கவலை, திங்கறத இலவசம். எங்க கடையில போனா இந்த மருத்துவர் திங்க வேண்டியதானே. தின்னா யாரு வேண்டாங்கிறாங்க? யாரு வேண்டாங்கன்னா எமன் வந்து வேணும்பா. நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். தின்னு ம், தின்னும்பாங்க. தின்னுப்பாங்க. எமன் வந்து கூட்டிட்டு போயிடுவான். எமன் வந்து வாட நம்ம அவன நீ நல்லா தின்னுட்டே ம், இல்ல. யோகிகள் அப்ப இது வந்து ஒருவேளை உண்பான் யோகி. ஒரு வேளை உணவுக்கு வந்துடணும். என்னது? ஒரு வேளை உண்பான் யோகி, மூவேளை உண்பான் ரோகி. என்னது? ரோகினா 4 வேளை உண்பான் உடல் விட்டு போகி. 4 வேளை திங்கிறவன் அவன் போயே தீரணும். 3 வேளை சாப்பிட்றவன் எதை சாப்பிட்டாலும் சரி, நீ பாடம் தின்னானா, காய தின்னானா, பழம் தின்னானா, எதை தின்ன, எந்த இடவு தின்னா தேன, 3 வேளை திங்கறியா, நீ நிரந்தர நோயாளி. என்னது? ம். நிரந்தர நோயாளி. தப்பிக்கவே முடியும். சாவு வரணும் இல்லைங்க. நோவு வந்து தானே சாவு வரும். எது வந்து சாவு ம். வரும்? நோய் வந்து. அப்புறம் நோவு வந்து என்ன வரும் பின்னாட? ம். நோவு வந்து சாவு வரும். ஆமா. நோவு வந்து தான் எல்லாரும் சாகுறாங்க. அவங்க அப்பா, பாட்டி, மச்சான், மாமா, மயிறு, மட்டை எல்லாம் சுத்தி இருக்க எதுல செத்து போனாங்க? எதுல செத்து போனாங்க ம். எல்லாருமே? எப்படி செத்து? அப்படியே இயற்கை அழகா மரணம். அப்படியே வானத்துக்கு அப்படியே போயிட்டாங்களா? அப்படியே கடவுள் வந்து கூட்டிட்டு போயிட்டாரா? நோய் வந்து இருக்காவும். ஆஹ் நோய் வந்து தான் போயிருக்காங்க. அப்ப நீங்களும் நோய் வந்து போக போறீங்களான்னு கேட்கறேன். அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு, மரணத்தை தள்ளி போடுவதற்கு தான் இந்த வேலை பண்றோம். மரணத்தை எப்படி வேணா தள்ளி போடலாம். வயிற்றுக்கு வேலை ம். கொடுத்தீங்கன்னா, வயிற்றுக்கு வேலை வேணும். வயிற்றுக்கு இப்ப புத்திசாலித்தனமா உங்களுக்கு பேசி அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க அழிக்கவே கூடாது. திருப்பி 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 பார்க்கணும். திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ம். ம். அதெல்லாம் நீங்க அழிக்காம வச்சுக்கணும். சரி. அதை கேட்டு நீ சரி. புத்திசாலி. இன்னையோட வகுப்பு முடிஞ்சுது. அப்புறம் வகுப்பு வேணா 1 மாசம் ம். வகுப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டு தான் வரணும். புரியுதா? உங்க பையனை பேச்சு வரும். இன்னையோட சரி. வகுப்பு முடிஞ்சுது. நீ இந்த 5 நாள் என்ன சரி சொல்லி சரி. உங்களுக்கு தான்
எல்லாத்துக்கும் 3 நாள் தான் வகுப்பு. உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு பல தடவை பேசியிருக்கேன் எப்படி சாப்பிடணும். ஏன்னா வயசு 75 80 ஆகி போச்சு. என்னடா பண்றதுங்கிறதுக்காக காப்பதுக்கு அந்த வெளிக்கு இப்ப வெளிக்கு போயிடுச்சு. இனியில ஒழுங்கா வெளிக்கு போகும். இனி ஒழுங்கா கெட்டி கெட்டியே போக ஆரம்பிக்கும். கரெக்டா சாப்பிடறது மட்டும் வரும். உள்ள இருக்கிறது வேகமா 6 7 தடவை போயிருக்கு பெரிய விஷயம். இந்த 70 தடவை இந்த 75 வயசுல 80 வயசுல இத்தனை தடவை போயிருக்கவே போகாது. எப்படி முயற்சி பண்ணி கொண்டு வந்தாச்சு இல்லையா? 10 பைசா செலவெல்லாம் கொண்டு வந்தாச்சு இல்லையா? சாப்பாட்டிலே கொண்டு வந்துட்டோமே இல்லையா? ஆமா. ஆஹ் இதுதான் அறிவு. இந்த அறிவு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படியே நீர்ப்பயிற்சி பண்ணி பண்ணி சாயங்காலம் ஒரு வேளைக்கு வந்து நிறுத்தி இதே மாதிரி நீங்க இதே நிறைய காய் வச்சு நல்லா வேக வச்சு கடைஞ்சிடணும். வேக வச்சு கடைஞ்சு கொஞ்சம் விளக்கெண்ணெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் சோத்தை போட்டோ சோறு போட்டோ இல்லை தோசை போட்டோ ஒரு சப்பாத்தி வச்சு வயிறு சாப்பிடணும். காலையில இருந்து தண்ணி தான். காலையில இருந்து தண்ணி மருந்து மாதிரி குடிக்கணும். நிறைய குடிக்கக்கூடாது. நிறைய குடிச்சிங்கன்னா நுரையீரல் கெட்டு போயிடும். நிறைய குடிச்சிங்கன்னா நரம்பு கெட்டு போயிடும். புரியுதா? ஒண்ணுக்கு ஒரு நாளைக்கு 4 5 தடவை தான் போகணும். என்னது 4 5 தடவை தான் போகணும். வெளிக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தான் போகணும். இதுக்கு மேல போச்சுன்னா நீங்க ஆபத்துன்னு அர்த்தம். அதனால கட்டுப்படுத்தி இதுல கட்டுப்பாடோட நடக்கணும். புரியுதா? நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கோழிக்கறி இருந்தீங்களா, யானைக்கறி இருந்தீங்களா, பேய்க்கறி பிசாசு கறி பிரியாணி மயிறு மட்டும் எதை வேணாலும் திங்கலாம். எதை வேணாலும் திங்கலாம். அது உடம்பு கெட்டு போயிடும். என்னது உடம்பு கெட்டு போய் இப்ப சரி பண்றதுக்கு முயற்சி பண்றான். இது ஒழுங்கா சரி பண்றதுக்கு 6 மாசம் ஆகும். ஒழுங்கா சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா 100 நாள் நல்லா இல்ல இழுத்து மெல்ல மெல்ல செஞ்சீங்கன்னா 2 வருஷம் ஆகும். மெல்ல மெல்ல செஞ்சீங்கன்னா அமைதியா இருக்கணும். ஓய்வுலதான் இருக்கணும். 6 மாசம் படுக்கி விட்டு எந்திரிக்கணும். நீர் பயிற்சி செய்யணும். அந்த குளுக்கோஸ் தண்ணி குடிக்கணும். எலுமிச்சி தண்ணி குடிக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சம் சோறும் வெங்காயம் போட்டு வெங்காயமோ கீரையோ காயோ போட்டு சோத்தை போட்டு பிணைச்சு இல்லையா அவள் சாப்பிடலாம். அவள் இன்னும் நல்லா வேலை செய்யும். சோறு இல்லைன்னா அவள் எதை பத்தி கவலைப்படாது. எப்பவுமே ரொட்டி இருக்கணும். 2 ரொட்டி துண்டு இருக்கணும். அவள் இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டே இருக்கணும். ரஸ்க் இருக்கணும். எப்பவுமே ரஸ்க் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கங்க. ரொட்டி துண்டு ரொட்டி ஒரு பிரெட் 2 பிரெட் வாங்கி வச்சுக்கங்க. இதெல்லாம் வச்சுக்கங்க. அவள் வாங்கி வச்சுக்கங்க. பொரி வாங்கி வச்சுக்கங்க. பொட்டுக்கடை இதெல்லாம் எப்பவுமே இருக்கணும். திடீர்னு முடியல அதிக இல்லைன்னு இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியதுதான். இருக்கிறத சாப்பிட்டு எதுவுமே இல்லையா கொஞ்சோண்டு பொரி போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருந்ததுன்னா நறுக்கி போட்டு 2 பொட்டுக்களை போட்டு கொத்தமல்லி வெங்காயம் எப்பவுமே வச்சிருப்பேங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி போட்டு நல்லா அடிச்சு போட்டுற வேண்டியதுதான். பல்லு இல்லையா எல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அடிச்சுன்னா நெகு உருண்டையாட்டாயிரு. அந்த 2 உருண்டை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுல போச்சுன்னா பசிக்கு இட்லி வேணும், தோசை வேணும், பூரி வேணும், பொங்கல் வேணும், புடலங்காய் வேணும், தலைக்கறி வேணும், கோழிக்கறி வேணும். எவன் சொன்னா இதெல்லாம்? எல்லாம் தின்னு பார்த்துட்டீங்களா? நாக்கு ருசியை தின்னுவா. 75 வருஷமா தின்னாச்சு, 80 வருஷமா தின்னாச்சு. இனிமேல் என்ன நாக்கு அடக்கலைன்னா அப்புறம் கோயிந்தாதான். நாக்கு அடக்கலைன்னா இயற்கை அடக்கிட்டு போயிடும். நாக்கு அடக்கலாம். அடக்க இல்லைன்னா இயற்கை அடக்கி விடும். இயற்கை அடைக்கிற எங்க கொண்டு அடைக்கிறது? கண்ணம்மாப்பேட்டையில கொண்டு அடைக்கணும். சென்னையில கண்ணம்மாப்பேட்டை ரொம்ப ஃபேமஸ். என்னது இப்ப அடக்கினீங்கன்னா 100 ஆண்டுக்கு அடக்கம் அமரல் வைக்கும். இப்ப நாவ அடக்கி இருந்தீங்கன்னா பசி ஒரு மயிரும் போடுங்க. பசி என்பது அது புற்றுநோய் கிடையாது. பசிங்கிறது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வர ஏமாற்று வேலை. என்னது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நீங்க மாறி 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 வந்தீங்க பாருங்க. நாய்க்கும் தான் பசி இருக்குது. நாய்க்கு பசி இருக்குது. மனுஷனுக்கு பசி இருக்கலாமான்னு கேட்கறேன். நாய்க்கு பசி இருக்குது ரைட்டு. அது ஒரு வெங்காயம் தெரியாது. மனுஷனுக்கு எதுக்கே பசி இருக்கணும்? பசி இருந்தா தூய தண்ணீர் தான் இருந்தோணும். பசி என்ன இருந்தோணும்? தூய தண்ணி. என்னது தூய தண்ணி? மழை நீர் சாப்பிடலாம், ஆற்று நீர் சாப்பிடலாம், இல்ல ஆர்வ வாட்டர் சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம்? 50 மில்லி தான் சாப்பிடணும். என்னது 50 மில்லி. அப்பதான் நுரையீரல் நல்லா வேலை செய்யுது. இப்ப மூச்சு நல்லா இருக்குதா? சுவாசம் அப்படியே நல்ல மூச்சு தண்ணி கொடுக்கும். 100 மில்லி அதாவது ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தான் இருக்கணும். அதுக்கு மேல போக கூடாது. அதுதான் நான் அளந்து வச்சிருவேன். காலையிலேயே 100 கொடுக்கேன். ஏதாவது நடந்து கிடந்து போறீங்க, சம்டி அடிக்கிறீங்க, சுத்தியில் வேலை செய்யறீங்க, சம்டி அடிக்கிறீங்க, மம்டி எடுக்கிறீங்க, உழவு ஓட்டுறீங்க, அந்த வேகமா ஓடுறீங்க. அவனுக்கு தாயே 5 லிட்டர் தேவை. அவனுக்கு வேர்வை சிந்துது, வெயில் படுது, உள்ள இருந்து கொப்புளிச்சு சூடாகுது. இனி சும்மா நிழலாட உட்காந்துட்டு இருக்கிற அழகா குடிச்சிட்டு குடுக்கற தின்னு போட்டு ஒழுங்கு வெளிக்கு போயிட்டு இருந்தேன்னு சரியா போச்சு. திங்கிறத குடிச்சிட்டா ஒண்ணுக்கு போகும். குடுக்கறது ஒழுங்கா வெளிக்கு போயிடும். ஒழுங்கா குடிக்கணும், ஒழுங்கா தின்னணும், ஒழுங்கா வெடிக்கு ஒண்ணுக்கு போயிட்டே இருந்தது. அது உடம்பு தானா கரைஞ்சி ஊத்த உடம்பு எல்லாம் நாரி போய் அழுகி போய் கிடக்குது. பாரு ஒருத்தர் படுத்திருக்காரு பாருங்க. அவரு அழுகி போய் கிடக்காது. இன்ஜினியர் அவரும் ஒரு வசதியானவர் தான்.
இன்ஜினியரும் வசதியானவர் தான். நீங்கள் நல்ல சொகுசு பேர் வழிகள் நல்ல தின்னு 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 கெட்டு போன ஜென்மங்கள் ஏனைய மாதிரி நானும் உங்களை மாதிரி தின்னு தின்னு கெட்டு போய் நாசமா போனவன் தான். நான் மட்டும் யோகியன் கிடையாது. நானும் உங்களை மாதிரி குட்டி செவராயி அப்புறம் தான் வெள்ளக்கார முண்டங்கள் தப்புன்னு சொல்லி போட்டு வெங்கடேஷனுங்கிற அறிவியல் அவர் பிஇ சிவில் இன்ஜினியர். அப்புறம் அவரு சிவில் இன்ஜினியர் தான். என்னோட ஆசிரியர் சிவில் இன்ஜினியர் தான். அவர் தான் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு 25-30 வருஷம் தான் ஆச்சு. இது இன்னும் பரவருக்கு 3000 ஆண்டு ஆச்சு. அதுக்குள்ள நாம எல்லாம் போய் சேர்ந்துருவோம். அதுக்குள்ள கத்துக்குங்க. புரியுதா? சரி, இப்ப நான் வந்து 3ஆம் பாடத்தை இந்த 71ஆம் பக்கத்தை படிச்சு நிறைவு செய்ய போறேன். அது என்ன சொல்றாருன்னா 71ஆம் பக்கம் 71ஆம் பக்கம் இருந்து எடுத்து போயிடும். எப்பவுமே கையில புத்தகம் வச்சுக்கணும். எப்பவுமே தினம் படிக்கணும். தினம் படிச்சு 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 அவர்கிட்ட சொல்லணும். புரியுதா? இன்னைக்கு எதாவது படிச்சீங்களா? தினம் படிக்கணுங்க. என்ன ராஜேந்திரன்? சார் இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. பரவாயில்ல, காலையில படுத்து தூக்க முடியல. அப்படியே படுத்துடுங்க. இது 6 மாசத்துக்கு டயர்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்ற மாதிரி. உங்களுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு எந்திரிக்க கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது. என்னது ஆபரேஷன்? ஆபரேஷன், இயற்கையான ஆபரேஷன். அது எல்லாத்தையும் எல்லா உறுப்பையும் அறுத்து அறுத்து கரைச்சி கரைச்சி அறுத்து அறுத்து கரைச்சி கரைச்சி ஒண்ணுக்குள்ள மலக்குள் தள்ளிடுற. அதனால நீங்க ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. எங்கேயும் ஆடக்கூடாது, போகக்கூடாது. நிதானமா எந்திரிச்சு நிதானமா போகணும். புரியுதா? இதுக்கு மேல வைத்தியமே கிடையாது. சொல்லி முடிக்க போறேன். ஒரே 2 நிமிஷம் வகுப்பு முடிய போகுது. 2 நிமிஷம் தான். நான் உண்ணும் உணவு நாம் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த உடம்பு எப்படி செலவு பண்ணுது. இப்ப நாம ஒரு கையில வந்து ஒரு 10 ரூபா இருக்கு. 2 ரூபா அதுக்கு செலவு பண்ணேன், 2 ரூபா இதுக்கு செலவு பண்ணேன், இன்னும் 2 ரூபா இதுக்கு செலவு பண்ண ஒரு கணக்கு இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம ஒரு 10 ரூபா 4 ரூபா இருந்தா 4 வகையில செலவு பண்றோம். அதே மாதிரி இந்த உடம்பு நம்ம உணவு போட்டோம்னா 4 வகையில் செலவு பண்ணுது. என்ன உடம்புக்கு உணவு போடுறோம், ஏதோ இயற்கை உணவோ செயற்கை உணவோ, கோழியோ கருவாடோ அல்லது இட்லியோ தோசையோ எதுவாக இருந்தாலும் சரி. 71ஆம் பக்கம் 71ஆம் பக்கம் 71ஆம் பக்கம் 71 72 படிச்சுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு 2 நாளைக்கு நீங்க இதான் படிக்கணும். 71 72 இத குறைஞ்சபட்ச ஒரு வாரத்துக்கு படிக்கணும். என்னது படிச்சு படிச்சு அவர்கிட்ட சொல்லுங்க. நீங்களும் படிக்கணும், அவங்களும் படிக்கணும். படிச்சு 2 பேரும் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு புரிஞ்சுட இந்த புத்தகத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. என்னது நல்லது. எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லியாச்சு. கையில புத்தகம் கொடுத்தாச்சு. இனி உங்களுக்கு வாத்தியார் எதுக்கு? அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். சுவாசம் நல்லா வருதுனாவே இப்ப அசதி வரும், பயங்கரமா அசதி வரும். அதாவது ஆபரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்றோம்ல. ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்குது உடம்பு. ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்குது. 6 மாசத்துக்கு அது பண்ணும். 6 மாசத்துக்கு சுத்தம் பண்ணணும். குடலை சுத்தம் பண்ணணும். குடலை சுத்தம் பண்ணி வெளிக்கு போய் 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 அப்ப 2-3 நாள் எரிச்சலாம் நின்றுரும். 2-3 நாள்ல இன்னைக்கு நாளைக்கே எரிச்சல் நின்றுரும். நாளைக்கே எரிச்சல் நின்றுரும். அப்ப எரிச்சல் குறைஞ்சிருக்கா? எரிச்சல் குறைஞ்சிட்டா? எரிச்சல் குறையல, வெளியே போகும்போதுதான் எரியும். இப்ப இல்லல்ல. அப்ப இனிமே அப்ப மத்தியானத்துக்கு அப்புறம் வெளியே போகல. பரவாயில்ல. அப்ப உள்ள ஆசிட் அவ்வளோ விஷம் இருக்கு. கொடூர எரிச்சல், கொடூர அமிலம், ஆசிட் உள்ள இருக்கு. அத்தனை மருந்து. அத்தனை என்னது நீங்க சாப்பிட்ட 30 வருஷம் சாப்பிட்ட மருந்து. என்னது மருந்து? அந்த மருந்து அப்படியே விஷமா உட்காந்து அந்த விஷத்தை தான் கீழே தள்ளி விடுறோம். அந்த விஷம் தான் ஆளை சாவடிக்கிறது. சர்க்கரைக்கு சாப்பிட்டீங்க, ஏப்பா நுரையல் கெட்டு போச்சு? சர்க்கரைக்கு தின்னீங்க, ரைட்டு, ஏதோ 25 சர்க்கரை, ஏன் நுரையல் கெட்டு போச்சு? அது சொன்னனே, மருந்து கொரோனா டயத்துல அந்த பின்னால அந்த மருந்து அடிச்சு அதெல்லாம் கிடையாது. அப்ப எல்லாத்துக்கும் வந்திருக்குது. அதெல்லாம் கிடையாது, பொய். அதெல்லாம் உங்க உடம்புக்கு எதிர்பார்ட்டே கிடையாது. என்னது ரத்தத்தை கெடுத்தாச்சு. தின்னு தின்னு ரத்தத்தை கெடுத்தாச்சு. என்ன தின்னு தின்னு ஒரு நாளைக்கு மூச்சு முட்டிடும் அந்த வாடை வரும்போது. எங்க வீட்டை தினம் அடிக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது வந்ததுன்னா சித்தனா இருக்குது. சரி, அது ஒரு அப்ப சுவாசம் பண்ணவனுக்கு பூரா சென்னையில 1 கோடி பேர் இருக்கான். 1 கோடி பேருக்கும் புகை அடிச்சானுங்க. 1 கோடி பேர் நுரையில் வந்துருச்சா? உங்க வீட்டுக்காரருக்கு உங்க வீட்டுக்காரர் தின்னு கெட்டவர். உங்க வீட்டுக்காரர் யாரு? தின்னு கெட்டவர். அது இல்ல, ஒரு வீட்டுல உள்ளவங்க அவங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு. வீட்டுல உள்ளவங்க அவங்க பின்னாடி தெருவுல அவங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்க வீட்டுல ரொம்ப மோசமான மருந்து. நாத்தம் தலைய சுத்திரும். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறேன் பாரு. உங்க வீட்டுக்காரருக்கு தின்னு கெட்டவர்னு சொல்றேன். நீங்களும் தின்னு கெட்ட பொம்பளை, அது தின்னு கெட்ட ஆம்பளை. போதுமா? இதுக்கு மேல வெக்கமிட்டு சொல்ல முடியாது. தின்னு கெட்ட குடும்பம். என்னது
உடம்பு இடுப்பு சிறுத்திருக்கணும். எப்படி இருக்குன்னு இடுப்பு மார்பை விட இடுப்பு 4 அங்குலம் சிறுத்திருக்கணும். உங்க அப்படியே இருக்குது, பானை மாதிரி வச்சிருக்கீங்க வயிறு. வெக்கமே இல்ல? கோயிலுக்கு போற பழக்கம் இருக்குதா? கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கா? சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்க? சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கோயிலுக்குலாம் போகட்டும் செய்வேன், கோயிலுக்குலாம் போவேன். சரி, அங்க இப்பதான் 6 மாசமா காலு ரொம்ப முட்டு வலிக்கு. நல்ல தின்னு பெருத்து கிடக்குது. என்னது? இடுப்பு பெருத்து வயிறு பெருத்து, இடுப்பு பெருத்து வயிறு பெருத்து சாக போறான்னு அர்த்தம். இல்ல இல்ல இல்ல, இடுப்பு பெருக்கல எனக்கு. இந்த ஹெரனியா ஆபரேஷன் பண்ணவன் சதைய பூரா புடிச்சு தச்சு, அதான் 2 இடுப்பு. அதுதாங்க ஹெரண்யா. குடல் பிதுங்குற அளவுக்கு தின்னு இருக்கிறீங்க. குடல் பிதுங்குற அளவுக்கு அவ்வளவு தின்னு. குடல் 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 பிதுங்குற அளவுக்கு தின்னு இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். அதை ஒத்துக்க. நாம தின்னு கெட்டதுன்னு ஒத்துக்கிட்டே தான் அடுத்து வைத்தியத்துக்கு போக முடியும். புரியுதா? சரி சரி. தின்னு கெடுத்துட்டு போட்டு என்னமோ ஹெரண்யா வெளியிருந்து வந்ததா உள்ள இருந்து வந்தா? தின்னு கெட்டு பிதுங்கி போச்சு. என்னது? மூட்டை தூக்குனுக்கு வருதான்னு கேக்குறேன். மூட்டை தூக்குனு இப்படித்தான் வருது. அவனுக்கு வஜ்ஜர மாட்டிருக்க. மூட்டை தூக்குனு பாத்துக்கல, வயிறே இருக்காது அவனுக்கு. ஒண்ணு வர்றது இல்ல. நீங்க உட்காந்து அப்படியே அந்த போண்டா கோழி மாதிரி வாயில எடுத்து போட்டு போட்டு தின்னு. இட்லி திங்க வேண்டியது, தோசை திங்க வேண்டியது, காப்பி குடிக்க வேண்டியது, கறி திங்க வேண்டியது, கோழி திங்க வேண்டியது, கொடுக்கற 30,000 தின்னு அடிக்க வேண்டியது. பையன் கொடுக்க 25,000 தின்னு அடிக்க வேண்டியது. அப்படிதான், அதுதானே வேலை. அப்ப அத தின்னு கட்ட உடம்பு. அப்ப தின்னு கட்ட போய் சேர வேண்டியதுதான். என்னது? 100 ஆண்டுக்கு என்னத்தை கிழிக்க போறீங்க? இருந்தா நோய் இல்லாம வாழணும். நோய் இருந்தா போய் நேரா போய் கடல்ல விழுந்துடணும். கடல்ல போய் டபக்குன்னு விழுந்துடணும். அதெல்லாம் தற்கொலை எல்லாம் பண்ணவே கூடாது. உடம்ப சுத்தம் பண்ணி இயற்கையே சாவு வரணும். அதெல்லாம் 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் சாவு வரணும். இப்ப செத்தீங்கன்னா அறிவிருந்து சாகுறானேன்னு கேட்பாங்க. சரியா? சரி, இந்த 4ஆம் பாடத்தை இந்த 71ஆம் பக்கம் படிங்க பரமேஸ்வரி. அதை பண்ணி முடிங்க. நேரமாச்சு வகுப்பு. முடியும். 2 நிமிஷம் படிச்சு முடிங்க. வகுப்பு முடிய போதெல்லாம் சொல்லியாச்சு அவருக்கு. 71ஆம் பாடத்துல 71ஆம் பாடத்துல 70 படிங்க பரமேஸ்வரி. 71ஆம் பாடத்துல படிங்க. 75 நான் முன்னும் உணவு எந்த மாதிரி செலவாகுது படிங்க. நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்பதை நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு கொஞ்சம் சுயமாக சிந்திக்க வேண்டும். வெக்கமானத்தை விட்டு போல் கொஞ்சம் சுயமா சிந்திக்கணும். அதாவது நாம் சாப்பிடுற உணவு உடம்பு எப்படி செலவாகிறது என்பதை படித்ததெல்லாம் மறந்துட்டு, நீங்க என்ன படிச்சீங்க, என்ன தின்னீங்க எல்லாம் மறந்துட்டு சுயமாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். யார் படிக்கிறீங்க? அடுத்தது படிங்க பரமேஸ்வரி. நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகின்றன. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியின் விஷத்தை வேக வைத்த காகிதத்தின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீருணவு வரைக்கும் சொல்லுகிறது. அப்ப இந்த அதைத்தான் காலையில பல்லு வளைக்கிறீங்க. ஏன் பல்லு வளைக்கிறீங்க? நீங்க நல்லதான உணவு சாப்பிட்டீங்க. ஏன் பல்லு வளைக்க? ஏன் புனவாடை அடிக்குது? நீங்க சின்னதெல்லாம் மலமா மாறிடுது. அப்ப ஒரு பகுதி மலமா போயிருது, 2வது பகுதி சிறுநீரா போயிருது, 3வது பகுதி வாயில பல்லுல நாக்குல தொண்டை வரைக்கும் படிஞ்சிருக்கு. அது தொண்டை வரைக்கும் 33 அடியில படிஞ்சிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? தொண்டை வரைக்கும் பல்லு வளைக்கிட்டு நாக்கு வலிக்கிட்டு தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்றீங்க. ஆனால் நீங்க சுத்தம் பண்ண வேண்டியது 33 அடி. சரியா? அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. அதுக்கு வேக வைத்த கீரை சாப்பிட்டு தான் தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை எது வரைக்கும் எடுத்து விடணும்? பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடணும். அது நீங்க 75 வருஷத்துல என்னைக்காவது செஞ்சிருக்கிறீங்களா ராஜேந்திரன்? அதத்தான் செய்யணும் நீங்க. புரியுதா? அப்போ நீங்க தின்னதெல்லாம் மலமா போயிடுச்சு, அது ஒண்ணு. நீங்க தின்னதெல்லாம் சிறுநீரா போச்சு, அது ஒண்ணு. அப்புறம் 3வது பகுதி இரவுல வாய் மூடி தூங்குறீங்க இல்லையா? அப்போ அந்த நாற்றம் பிணம் அதே மலம் வாயில படிது. காலையில திறந்தா வாயை திறந்து அவ்வளவு கக்கூஸ் நாத்து அடிக்குது. அந்த கக்கூசை என்ன பண்றீங்க?
பல்லு வளர்க்குறீங்க, நாக்கு வளர்க்குறீங்க, தொண்டை வரைக்கும் பண்றீங்க. ஆனால் எவ்வளவு தூரம் படிச்சிருக்குது? 33 அடி படிச்சிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு அங்கலத்தை மட்டும் சுத்தம் பண்றீங்க. 33 அடி சுத்தம் பண்ண சொன்னா நீங்க 2 இன்ச்சு கூட சுத்தம் பண்றதில்ல. என்னது? மீதி பேர் தொண்டை வரைக்கும் ஒரு 6 இன்ச்சு சுத்தம் பண்றீங்க. ஆனால் இருக்கிறதோ 33 அடி. அதைத்தான் வேக வைத்த காய்கறியின் மூலமாக அங்கே படிச்சிருக்கிற விஷத்தை, அதாவது தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விட வேண்டும். வேக வைத்த காய்கறி சாப்பிட்டா தான் இறப்பைக்கு சீக்கிரம் சீரணமாகி இழுத்துட்டு போய் சிறுகுடலுக்கு போய் பெருங்குடல் வரைக்கும் அந்த வெளத்த விஷத்தை இந்த மலத்தை இழுத்துட்டு போய் அங்கே போய் சேர்த்து விடும். இதுதான் நீர் உணவு. இதுதான் நீர் உணவு முறையின் அடிப்படை. இந்த அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 3வது விஷயத்தை திருப்பி 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 மண்டையில ஏத்திக்கணும். அப்போ பல்லு வளர்க்கியாச்சு. பல்லு வளர்க்கறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த தொண்டைக்கு கீழே படிக்கின்ற விஷத்தை எது வரைக்கும் எடுத்து விடணும்? பெருங்குடல் வரைக்கும் எடுத்து விடணும். அப்போ வேக வைத்த காய்கறியின் மூலமாகத்தான் இந்த தொண்டைக்கு கீழே படிக்கின்ற விஷயத்தை இறக்க வேண்டும் என்று நீர் உணவு முறை உறுதியாக இதுதான் ஆணை, இதுதான் உத்தரவு. இதை யாரு மீறினாலும் மரணம் நிச்சயம், பாடை நிச்சயம். சரியா? 4வது மீதப்பகுதி. 4வது என்ன பண்ணுது? மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச். நீங்க தின்னீங்களா? மாவு, இட்லி மாவு, தோசை மாவு, புரோட்டா மாவு, எல்லா அளவும் தின்னீங்க இல்லையா? அதெல்லாம் கொழுப்பா மாறி என்னவா மாறி? கொழுப்பா மாறி சளியா மாறி, கொழுப்பா மாறி சளியா மாறி எந்தெந்த உறுப்பு உங்களுக்கு கெட்டு போச்சுன்னு சொல்றீங்களோ அந்தந்த உறுப்புல போய் படிஞ்சுக்கும். அப்ப அங்க படிச்சுட்டு பல ஆயிரக்கணக்கான நோய்களை உண்டாக்கும். எத்தனை நோய் உண்டாக்கும்? ஆயிரக்கணக்கான. அப்ப நீங்க ஜெயலலிதா மாதிரி சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. ஜெயலலிதா மாதிரி சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. பரமேஸ்வரி உங்களுக்கு தான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. நேரில் அப்போலோவுக்கு போயிருங்க. பணத்தை பிடுங்கிட்டு பணத்தை கொடுத்துருவான். பணத்தை பிடுங்கிட்டு ஜெயலலிதாவுக்கு 7.5 கோடி ரூபாய் கட்டினாரு. அவன் பேர் என்ன? எடப்பாடியோ, அவன் பேர் என்ன? பன்னீர்செல்வம், எந்த இளவோ அவன் 7.5 கோடி அப்பனை விட்டு சொத்தானுங்க. நம்ம பணம் அப்பனை விட்டு சொத்து எடுத்து கொடுத்தானுங்க. 8 கோடி கொடுத்தானுங்க. அவன் பணத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டான். பணத்தை வாங்கிட்டு அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி இருந்தீங்கன்னா சபமா நம்ம சபமே ஆகக்கூடாது. 100 ஆண்டுக்கு அப்புறம் தான் நம்ம 100 ஆண்டு சபமாக கூடாது. 100 ஆண்டுக்கு உச்சி பிளந்து முனிவர்கள் மாதிரி இருந்த இடத்துல இருந்து உயிர் பிரிஞ்சு மேல போயிடணும். உயிர் பிரிஞ்சு எல்லா யோகிகளும் இழைத்திருப்புங்கிற மாதிரி கொளுத்திருக்க மாட்டான். புரியுது? நானே கொளுத்த வந்தா தின்னு உலகத்தில் நம்பர் தின்னு கெட்டவன் நான் தான். நீங்களாம் கிடையாது. நான் திங்காததே கிடையாது. மனுஷங்கறியை தவிர எல்லா கறியும் தின்னுருக்கிறேன். மனுஷங்கறி தவிர எல்லா இளவையும் தின்னுருக்கிறேன். மனுஷக்கறி கிடைச்சிருந்தா தின்னு இருப்பேன். அது கிடைக்கல. அது எங்க போகணும்? கங்கை ஆத்துக்கு போகணுங்கிற அந்த முண்டங்களை உட்காந்துருக்கானு புணத்தை திங்கிறவனுக்கு அங்கதான் போகல. போயிருந்தா அதையும் தின்னு பார்த்துருப்பான். அதனால நானும் தின்னு கட்ட பரம்பரை தான். புரியுதா? எவனும் யோக்கியம் கிடையாது. நானும் தான். அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உலகத்துல நான் ஒருத்தன் தான் இந்த நீர் மட்டும் சொல்லித்தரேன். எனக்கு அந்த தைரியம், துணிச்சலம், இந்த அறிவை கொடுத்தது திருவள்ளுவர் தான். அந்த அறிவை கொடுத்தார். வெங்கடேசன் தான் அந்த அறிவு. அதனால என்னை மிஞ்சி யார் இங்க பேச முடியாது. அது யோகுது எவனுக்கும் கிடையாது. ஏன்னா எனக்கு அறிவு, என்னோட அறிவை பயன்படுத்துற இயற்கையிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கிறேன். அப்ப மேலான இயற்கை சட்டத்தை புரிந்து எனக்கு தெய்வ துணையும் கிடையாது, ஒரு புடலங்காய் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் சாதாரண பியூசி படிச்சவன் தான். ஆனா எந்த நோயை என்னால குணமாக்க முடியும்? ஏன்னா அந்த கலையை நான் கற்றவன். அதனாலதான் எனக்கு சிறப்பு வருது. யார் என்னுடைய வீடியோ பாருங்க, எவன் கமெண்ட் பண்ணவே மாட்டான் என்னுடைய வீடியோல. ஏன்னா இந்த புத்தகத்தை காட்டுறதுல வாயை மூடிட்டு கம்முன்னு இருப்பான். 8000 வீடியோ போட்டிருக்கேன். ஒருத்தன் கூட கமெண்ட் பண்ணதே கிடையாது. என்னது? போட மாட்டானுங்க. போட்டான்னு அவ்வளவு தீந்தா. அவனுக்கு என்ன வெங்காயம் தின்னு போட்டு பிய பேடுற வயலுக்கு என்ன வெங்காயமே தெரியும். அவனுக்கு தின்னு போட்டு குசு போட்டு பிய பேண்டுட்டு அப்பளவில் படுத்து அறையில போறவனுக்கு என்ன வெங்காயம் தெரியும்? அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. புரியுதுங்களா? சரி, 4வது பகுதி மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி உடம்பில் பல பாகங்கள் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. நீருணவின் மூலம் மாத கணக்கில் இருந்து கரைத்தெடுக்க வேண்டும். நீருணவின் இது கண்டுபிடிச்சது விஞ்ஞானி வெங்கடேசன், நான் கண்டுபிடிக்கல. ஆக இந்த வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். மாத கணக்கில் கரைத்தெடுத்த பிறகுதான் முழு சுத்தம் ஏற்படும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாயிட்டு வருது. மாத கணக்கில் எவ்வளவு யாருக்குமே தெரியாது. நீங்க முடிவெடுக்கிறதா எல்லாமே. நீங்கள் முடிவெடுக்கிறதா மாத கணக்கில் 5 மாசமா இருக்கலாம், 6 மாசமா, 10 மாசம், 100 மாசம் கூட இருக்கலாம். நீங்க தான் முடிவெடுக்கணும். ஓய்விலிருந்து செய்ய வேண்டும். எல்லாரும் ஆட்டம் போட்டீங்க அழிஞ்சு போயிருவீங்க. ஓய்விலிருந்து செய்ய வேண்டும். ஏன்னா ரிப்பேர் ஆன உடம்பு. இப்போ வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிடணும்.
பட்டறைக்கு போனவன் நான் 10 நாள் கழிச்சு வாம்பா, புரியுதா? வண்டி ஓட ஓட இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா யாரும் வண்டி ஓட்டுற மாதிரி நிறுத்த இருந்த இடத்துல பண்ண முடியும். ஒர்க் ஷாப்ல போனா அவன் 10 நாள் கழிச்சு வரும். 10 நாள் வரைக்கும் அவன் பழுது பார்ப்பான். பழுது வந்து கிழிவி சர்வீஸ் பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்ட முடியும். அங்க ரெஸ்ட்டுக்கு போயிருது. அதே மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால 6 மாசம் ரெஸ்ட்ல இருக்கணும். என்னது, 6 மாசம் உங்களுக்கு வேலை கிடையாது. உங்களுக்கு பென்ஷன் வந்து அங்க உங்க பையன் பென்ஷன் கொடுத்துட்றான், அரசாங்கம் பென்ஷன் கொடுக்கல. பென்ஷன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. எங்க நிறைய பென்ஷன் வாங்க நிறைய நூற்றுக்கணக்கான பேருக்கு இடையில லைன்ல வர்றது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படித்தான் சொல்ல போறாரு. அவனுக்கு அது புத்தகம் இருக்கு, பயிற்சி கொடுத்து நோய் நல்லா போச்சு, வாயை போட்டு கம்முன்னு இருக்கான்னு பேச வரான். நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. அவனுக்குலாம் வந்து பேசினா தானே ஆகு. யாரும் வர்ற நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான, சென்னையில மட்டும் 100 பேர் இருக்கிறாங்க நல்லானவன் மட்டும். என்கிட்ட கொடூர நோயெல்லாம், கொடூர நோய் இருந்து நல்லானவெல்லாம் இருக்கான். அவனெல்லாம் இது பேசினா தானே ஆகும். எவனும் பேச மாட்டேங்கிறான். ஏன்னா கேட்டா பேசணும், பதில் கொடுக்கணும், உயிர் போகும். அவன் கேட்கறவனுக்கு பதில் சொல்லணும். காலையில மத்தியானம் சாயங்காலம் கேட்கற பேசிக்கிட்டே இருக்கணும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா இன்னும் நான் படுக்காம உட்காந்துட்டே இருக்கிறேன். ரெஸ்டே கிடையாது. எத்தனை வீடியோ இப்போ கொஞ்சம் இங்க வீடியோ பேசினேன். காலையில ஒருத்தர் கன்னியாகுமரியில பேசினேன், ஒருத்தன் பாம்பேன்றது கூப்பிடுறேன். எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்படி கெட்டு போச்சு, இப்படி கெட்டு போய் எல்லாம் ஒரே புலம்பல். இப்பதான் போயிட்டு இருக்கு. சரி, முடிக்க போறேன். அப்ப மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். இப்ப ஏற்படாது. மாத கணக்கில் கரைச்சி எடுத்த பிறகுதான் சுத்தமான உடல் ஏற்படும். அப்ப உடம்பு வந்து ஒரு மெஷினா நினைக்கணும். நீங்க நினைச்ச உடல் ஒரு மெஷின். அப்ப அந்த மெஷின்னா அது உடம்பு வேற, மனசு வேற, வாய் ருசி வேற. உடம்பு வேற, மனசு வேற, வாய் ருசி வேற. உடம்புக்கு எதுவுமே கூடாது. எந்த உப்பும் ஆகாது, எந்த காரம் ஆகாது, எந்த புளியும் ஆகாது, எந்த உணவும் ஆகாது. அது அந்த உணவு வேண்டான்னு சொல்றதுனாலதான் மனசுல போகுது. உடம்பு வேண்டான்னு சொல்றதுனாலதான் ஒண்ணுக்கு போகுது. உடம்பு வேண்டான்னு சொல்றத வாய் புலனா கடிக்குது. உடம்பு வேண்டான்னு சொல்றதுதான் கொழுப்பா மாதிரி உங்களுக்கு சாவடிக்குது. புரியுதா? அப்ப கரைச்சி எடுத்துட்டோம்னா உடம்பு என்ன, சுவாசத்திலே வாழும். பூமியில காத்துலனா எல்லா உயிரும் செத்து போயிடும். இட்லி இல்லைன்னா சாகாது. இல்லப்பா, நீ இட்லி திங்கிற, மாடு இட்லியே தின்னு இருக்குது. நீ தோசை திங்கிற, யானை தோசையை தின்னு இருக்குது. நல்லா புரிஞ்சு பாருங்க. அது சுவாசத்தை, அது பசிக்காக புல்ல திங்குது. புல்ல தின்னு போட்டு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது. நீ எல்லாம் தின்னு போட்டு ஆரோக்கியம் இல்லை. என்னையா வெக்கக்கேடா இல்ல? அது மீன யானை புல்லு, யானை வந்து தலைதால் திங்குது, குதிரை புல்லு திங்குது, மானு புல்லு திங்குது. வெறும் புல்ல தின்னு போட்டு ஒழுங்கா குழந்தை வைக்குது, ஒழுங்கா குட்டி போடுது. குட்டி போட்டுனா டொயின்னு அடுத்த வினாடி அரை மணி நேரத்துக்கு ஓடுது. அதெல்லாம் ஒழுக்கமா தான் இருக்குது. நீதான் மனம் போனபடி தின்னு, மாவா திங்க வேண்டியது. தின்னு 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 தின்னு. மாவு தின்னா நோவு வரும். மாவு நோவு சாவு. எழுதிக்கிங்க. மாவு நோவு சாவு. மாவத்தின் என்ன வரும்? ஐயா ஐயா ஐயா, அதான் இந்த கலை, அதான் அந்த மனம், இந்த கலையை கத்து ஸ்டார்டிங்ல இளமையிலே கத்தா தானே வந்து அது மாறும். ஆமா, வந்து நோய் வரும்போது கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். எங்க வரும்? அருமையா சொல்லிட்டாரு பாருங்க. எல்லாரும் இளமையிலே கட்டிருந்தா பரவாயில்ல, நீங்க ரிப்பேர் ஆகி போச்சு இனியும் கிடைச்சிட்டு அடிச்சுட்டு மலிவா கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இன்னும் அப்போலோக்கு போயிருந்தீங்கன்னா 10 லட்சம் உள்ள போறப்ப 10 லட்சம் காட்டிட்டு தான் போகணும். இனியனா சின்ன தொகை தானா, கட்டிடலாம் போ. இத வந்து அப்படிதான் வைக்கணும். அப்ப இதுக்கு வந்து இதனுடைய உறுதித்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணணும். நாம ஒரு ஆளுக்கு அந்த உறுதித்தன்மையை கட்டாயம் இது வந்துட்டு உறுதியை ஸ்ட்ராங் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா வேற வழி இல்ல, வந்துதான் அவனுன்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. அதனால இது வந்து அதனாலதான் நான் மலிவா சொல்லி தர்றதுக்காக உட்காந்துருக்கேன். நான் எனக்கு பின்ன பெருசா ஆளெல்லாம் வரப்போறது இல்லை. வந்துருவாங்க இவங்கள டாக்டரா மாறணும். நிறைய பேர்த்த சொல்லியிருக்கேன். அவர் மருத்துவரை மாற சொல்லியிருக்கான். பழனிவேல் அவர் என்ஜினியர். உங்க ஊர்ல தான், தாம்பரத்துல தான் என்ஜினியரா இருக்காரு. புரியுதுங்களா? இந்த அம்மா எங்க இருந்து, இவங்க எங்க நாமக்கல் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் விளையாண்டு இருக்கிறாங்க. சரியா, நான் முடிச்சுக்க போறேன். சரி, கூட்டி கடித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்தது. கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கங்க வண்டியில போறவங்கள. கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடை செய்கிறது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, விண்வெளி சக்தி, விண்வெளியிலிருந்து சூரியனிலிருந்து வர சக்தி, காற்று, இதான் விண்வெளி சக்தி, ஆகாய சக்தின்னு பேரு. அதான் என்ன எத்தனாம் பாடாது? இந்த 5ஆம் பாடத்தை திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். 5ஆம் பாடத்தை விட்டவே உயிர் தான். 5ஆம் பாடம் உயிர். 3ஆம் பாடம் 5ஆம் பாடம் படிச்சு 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 சந்தேகம் நீங்களே சுயமா சிந்திக்கணும்.
3ஆம் பாடத்தை 5ஆம் பாடத்தை படிக்கல, நீங்க தேரவே முடியாது. சரியா? மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.